ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. கொஞ்சம் நாளாயிட்டு லாங் வீடியோ போட்டு, அதுக்கு காரணம்னு சொல்லியிருப்பேன். ஆர்த்தியோட கவுன்சிலிங் அந்த மாதிரி அது காலேஜ் சேர்க்குற விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு ஒரு 3 நாள் வீடியோவ விலாகா எடுத்து வச்சிருக்கேன். இதில எல்லாத்துலயுமே நான் வந்து ஆர்த்தியோட காலேஜ் அப்டேட் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நாங்க ப்ரீ ப்ரிப்பரேஷனா என்னெல்லாம் பண்ணி குடுத்தேன். அவள ஹாஸ்டல்ல என்னைக்கு கொண்டு விட்டுட்டு வந்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கா முக்கியமா, அது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். 12த் ரிசல்ட் வரும்போது கூட நான் பயப்படல. ஏன்னா வந்து என் பொண்ணு நல்லா தான் மார்க் எழுதியிருப்பா. எக்ஸாம்ல நல்லா தான் மார்க் வாங்குவா அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா வந்து அந்த கவுன்சிலிங்க்கு எந்த காலேஜ் நம்ம அப்ளை பண்ணி எந்த காலேஜ் கிடைக்குன்னு வர வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாவே இருந்துச்சு. இல்ல சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நாங்க சூப்பரா தான் குடுத்துருந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் வந்துச்சு. காலேஜெல்லாம் நல்ல காலேஜ் தான். ஆனா வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா போயிட்டு. கோயம்புத்தூர்லேருந்து உள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் கேட்டதுக்கு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ தூரம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேயே சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து சென்னைலாம் நான் அவ்வளோ தூரம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால, கோயம்புத்தூர் வந்து இவ ஆசைப்பட்டுட்டு இருந்தான்றதுனால, அந்த ஊர் ஓகே. அதுலயுமே ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி காலேஜுக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடைச்சா விடுவேன் அப்படின்னாங்க. அப்போ ரொம்ப லாங்கா இருக்குன்றதுனால, காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அக்செப்ட் அண்ட் அபோர்ட் குடுத்துட்டு, நாங்க வந்து டிஎன்ஏக்கு வந்து பைசாலாம் கட்டிட்டோம். நம்ம கவுன்சிலிங்க்கு கட்டவும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ராட்ல வந்து வேற காலேஜஸ் கிடைச்சிட்டு அப்படின்னா, உங்களோட மார்க் ஷீட் அந்த ஃபீஸ் எல்லாமே அங்க போயிரும். அதனால நீங்க ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் அங்க போய் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். மேல உள்ள அப்ராட் காலேஜ் சூப்பர் சூப்பரா குடுத்துருந்தோம். நாங்க மதுரை அந்த ரிலேட்டடா தான் குடுத்துருந்தோம். அது கிடைக்கும்னு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும், ஒரு பக்கம் ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, அதே காலேஜ்ல சப்போஸ் நின்னாலும் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அது நின்னுச்சுன்னா, கன்ஃபார்மா நான் அந்த காலேஜுக்கு விடமாட்டேன்னு இவங்க அப்பா சொல்லியிருந்தாங்கன்றதுனால கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஸோ அந்த காலேஜ் கிடைக்கக்கூடாது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிட்டே இருந்தோம். அன்னைக்கு வேற வரலட்சுமி விரதம். அப்ப அவங்க காலேஜ்ல அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் குடுக்குறதா மெசேஜ் மொத நாளே வந்திருந்துச்சு. அன்னைக்கு போய் அதையுமே வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும், சப்போஸ் அந்த காலேஜ் கிடைச்சிட்டா என்ன செய்வ? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னால உள்ள காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெஃப்கோ, அப்புறமா மதுரை அண்ணா யுனிவர்சிட்டி அந்த மாதிரி பிஎஸ்என் அந்த மாதிரி பிஎஸ்என்ஏ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து மெஃப்கோவும், மதுரை அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இவளோட கட் ஆஃப் ரிலேட்டடா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால, நேர்ல போய் சும்மா ஒரு கேம்பஸ் எல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி நெறைய யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாங்கன்றதுனால, நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா போய் பார்க்க போயிருந்தோம். பார்க்க போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்பவுமே எனக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு. அதாவது இங்கே தான் அவளுக்கு கிடைக்க போகுது. அதாவது மதுரையில தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்துருந்துச்சு. அப்படியே கிடைச்சா நல்லது தான். நல்ல காலேஜாவே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த அப்ராட்ல எங்களுக்கு வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை தான் கிடைச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நாங்க வந்து வேலம்மாள்ல எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது வந்து மேனேஜ்மென்ட் கோட்டாலாம் கிடையாது. இது வந்து கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கொடுத்தது தான் எங்களுக்கு. அங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அன்னைக்கு போயிட்டு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி விட்டுட்டோம். காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அந்த ஒரு டேட் குடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ள வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி உங்களோட சீட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நம்ம கட்டல அப்படின்னா, அடுத்த லிஸ்ட்ல யார் வெயிட்டிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு போயிரும் ஆட்டோமேட்டிக்கா. 2ண்ட் ரவுண்டுக்காரங்களுக்கோ, 3ர்ட் ரவுண்டுக்காரங்களுக்கோ போயிரும்ன்றதுனால, அன்னைக்கு போய் நாங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக கிளம்பி போனோம். போயிட்டு காலேஜ் எல்லாமே சுத்தி பார்த்தோம். ஹாஸ்டல் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா காமிச்சாங்க. கேம்பஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து என்னோட அக்கா பையன் வேற அங்க தான் படிச்சுட்டுருக்கான். 3 இயர் படிச்சுட்டுருக்கான். அக்கா பையன்னா என்னோட பெரியப்பா பொண்ணோட பையன். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இன்னொரு பலமா இருந்துச்சு. அப்புறம் வந்து மதுரையில நெறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. என்னோட தாய் மாமா, சித்தி, சித்தி பிள்ளைங்க, அப்புறம் வந்து பெரியம்மா பிள்ளைங்க அப்படின்ட்டு நெறைய பேர் இருக்காங்கன்றதுனால எங்களுக்கு அ ரொம்ப பலமா இருந்துச்சு. பயம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுனால, அங்க காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அதுக்கு ஒரு டைம் குடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ நம்ம நார்மலா நம்ம கோவில்பட்டி அந்த சைடு வரும்போதுமே, அந்த கிருஷ்ணா பால் பண்ணை பக்கத்துல நிறுத்தி, அந்த இஞ்சி டீ வந்து குடிச்சா தான் நமக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கும். இதுல வந்து நவீன நாங்க அன்னைக்கு கூட்டிட்டு வரல.
டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஆர்த்திக்கு வந்து இந்த வெளியில வந்தா டீ, காஃபி எல்லாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது. அவ அந்த சாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பான்றதுனால அவளுக்கு பானிபூரி மட்டும் வாங்கி குடுத்தாங்க. நம்ம கண்ணு எங்க போச்சு அப்டின்னா, பக்கத்துல வந்து அடுத்ததா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க. இந்த உருளி வந்து எங்க வாங்குனீங்க? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது பக்கத்திலேயே ஒட்டி இந்த மாரி ஒரு சின்ன மண்பான கடை இருக்கு. அதுல தான் அந்த உருளி நான் பார்த்தேன் தற்செயலா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது ஆன்லைன்லலாம் 400க்கு மேல இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, அது வாங்கிட்டு வந்தேன். 250 சம்திங் சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து 230க்கு குடுத்தாங்கன்றதுனால வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்பவே நல்லாருக்கு. நவீன வந்து நாங்க வந்து விட்டுட்டு தான் போயிருந்தோம் அன்னைக்கு. ஏன்னா நவீனுக்கு வந்து அவனே சொல்லிட்டான், "நீங்க போயிட்டு வாங்க. நான் இருந்துக்கிடுவேன்னு" சொல்லிட்டதுனால, சாவியெல்லாம் அவனுக்கு குடுத்து, காலையிலயே நாங்க சாப்பாடுலாம் அவனுக்கு பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நாங்க கெளம்புனோம். அவன் வந்து சாப்பாடு நாங்க கொஞ்சம் இந்த டைம் அந்த ஸ்கூல் டைம் ஆனதுக்கப்புறமா கெளம்பி போயிட்டான். போகும்போது கூட என்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனான். ஸோ நாங்க வந்து அங்க ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு, ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, கூட்டம் நெறையா இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஈவினிங்க்கு மேல ஆயிட்டு. ஒரு 6 மணிக்கு மேல ஆயிட்டு. லைட்டா சாரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு. நல்லா இருந்தது கிளைமேட் அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. வரும்போதுக்கு டைம் ஆயிட்டுன்றதுனால வீட்ல மாவு எதுவும் இல்லன்றதுனால இவங்க அப்பாவுக்குலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா நான் காலையில அவனுக்கு பண்ணியிருந்த சாதத்த கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுதான் அவன் அங்கேயே வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா பக்கத்துல வந்து காலேஜ் பக்கத்துல நெறைய கடைகள் எதுவுமே இல்ல. கேன்டீன் மட்டும் இருக்கு. அங்கலாம் 12:00க்கெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிரும் போல. ஸோ டீயும், ஸ்நாக்ஸும் தான் நாங்க அன்னைக்கு அங்க குடிச்சிருந்தோன்றதுனால, கொண்டு போன சாப்பாடு கொஞ்சமா ஆள் கொஞ்சமா சாப்பிட்டுட்டோன்றதுனால, வர வழியில கோயில்பட்டியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வர வழி மறுநாள்ல இருந்தே ஆர்த்திக்கு வந்து நான் வந்து பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அவ வந்து ஹாஸ்டல்ல தான் இருக்க போறான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு நமக்கு. ஸோ, அதனால அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே முக்கியமா வந்து அயர்ன் பண்றதுக்கு ப்ளக் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ள. வெளியில தான் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் வச்சிருக்காங்க. ஆனா உள்ள வந்து ப்ளக் எதுவும் கிடையாது. ஸோ அயர்ன் பண்ணாத மாரி ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்றதுனால, அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து போத்தீஸ் போனோம். போத்தீஸ்ல வந்து கொஞ்சம் ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு 5 செட்டு ட்ரெஸ் போல எடுத்தோம். அதாவது டாப் தனித்தனியா தான் அந்த மாரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தா அவ. அதெல்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அப்புறமா அந்த சின்ன சின்ன ஜாமான்கள் அதாவது கட் ஷூ தான் கண்டிப்பா போடணும் பிளாக் கலர் அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. நெறைய கண்டிஷன் அந்த காலேஜ்ல. ஆஸ் அ பேரண்டா நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கண்டிஷன்லாம். பிள்ளைங்களா பார்க்கும்போது ஸ்டூடண்ட்ஸா பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு. அதாவது டபுள் சைடு ஷால் வந்து கவர் பண்ணி போடணும். தலைய வந்து விரிச்செல்லாம் போடக்கூடாது. நல்லா கிளிப் பண்ணி பின்னி தான் போட்டுருக்கணும். அந்த மாரி நெறையா கட் ஷூ பிளாக் கலர் தான் போடணும் கண்டிப்பா. லெகின்ஸ் போடக்கூடாது. பெரிய ஓப்பன் வச்சு ட்ரெஸ் போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் நெறைய வந்து ரூல்ஸ் குடுத்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் பார்த்து, பார்த்து ஒவ்வொரு திங்ஸா ஒவ்வொரு கடையில 3 நாள் பர்ச்சேசிங் கிட்ட போச்சு அவளுக்கு. ஒண்ணு வந்து சரவணா ஸ்டோர்ல நெறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணது சரவணா ஸ்டோர்ல தான். இந்த வாளி அந்த இதெல்லாமே கப்பு அது மாரி எடுத்திருந்தோம். அப்புறம் போத்தீஸ்ல கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அப்புறமா வந்து ரிலையன்ஸ்ல வந்து அ அந்த அனில் ஸ்டோர் அதுலலாம் அந்த பாய் அந்த மெத்த மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக் அவ டெய்லி காலேஜுக்கு கொண்டு போற பேகு அந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முடிச்சுட்டு நாங்க எல்லாமே அதாவது ஃபுல்லா பேக்கிங் அப்படின்றது பண்ணதுக்கு நாள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா வந்து எல்லாத்தையுமே அந்த கட்டில் ஒரு சின்ன கட்டில் பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதில வந்து நான் அவளுக்கு தனித்தனி ஞாபகம் வர வர அந்த பேஸ்ட்டு, ஷாம்பூ அவ யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் எல்லாமே தனித்தனியா எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். எதுவுமே மறந்துறக்கூடாது அப்டின்ட்டு. இதுக்கு இடையில அவளுக்கு புடிச்ச சாப்பாடா செய்ய ஆரம்பிச்சுட்டா. அவளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, என்னென்னலாம் எனக்கு வேணும் அப்டின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா, அங்க சாப்பாடுலாம் எப்டி இருக்கும் ஹாஸ்டல்ல அப்டிங்கிறது தெரியாததுனால, அவளுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். பொதுவாவே அவ வந்து இந்த சாம்பார் சாதம், புளிக்குழம்பு அந்த மாரி விரும்பாம, ஒத்த சாதம் அந்த மாதிரி அந்த கரம் மசாலா ஸ்மெல்லோட சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. அந்த மாரியே செஞ்சு குடுத்துட்டுருந்தேன் அவளுக்கு. அப்புறம் வந்து கூலி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்பாவுக்குலாம் கூலி படம் பார்க்குறதுக்கு அதாவது கூலின்னு இல்ல, படம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மனசு இல்லாம இருந்தோம். இவங்க அப்பா சுத்தமா அந்த தியேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. வரதுக்கு ரொம்ப கெஞ்சி தான் கூட்டிட்டு போணும். அப்போ நானுமே எனக்கு அந்த மனநிலைமையில இல்லம்மா அப்படின்றதுனால, "நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இன்னும் 2 டிக்கெட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யாராவது கேட்டாங்கன்னா குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவங்கலாம் கண்டிப்பா இல்லப்பா நீங்க எல்லாருமே வந்தா எனக்கு வந்து அந்த அந்த நினைவுகள் வந்து நல்லாருக்கும். அத நினைச்சு பார்த்துட்டே இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, ஆர்த்தி ரொம்ப ஆசைப்பட்டான்றதுனால நாங்களுமே அதுக்கு போயிட்டு வந்துட்டோம். அவளுக்காக போயிட்டு வந்தோம். ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரஜினிகாந்த்னா ரொம்ப பிடிக்குன்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த பிள்ளைங்கள விட நான் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இவங்க அப்பா கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கொஞ்ச நேரம் நல்லாருக்கு. அந்த ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து அடுத்த நாள் விளாக். அதாவது அவ கிளம்புறதுக்கு முதல் நாளுக்குள்ளது. அன்னைக்கு வந்து அவ கொஞ்சம் வாட்ச்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஆல்ரெடி ஒரு வாட்ச் அவளுக்கு ஒண்ணு தனியா, எனக்கு ஒண்ணுன்னு இருந்துச்சு. இவ வந்து இது வேணும்னு கேட்டிருந்தா. ஆஃபர்ல நல்ல
ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்துச்சு. பிள்ளைங்கன்னா 2, 3 எடுத்துட்டு போவாங்கல்ல காலேஜ் பிள்ளைங்கன்னா கொஞ்சம் மேட்சா போடுறதுக்குன்றதுனால நானுமே இது ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாம தான் போட்டிருந்தேன். எதுவுமே இந்த மாரி ஐட்டங்கள்லாம் வாங்கணும்னா எங்க அப்பாவுக்கு தெரியாம நாங்க ஆர்டர் போடுவோம். ஆனா வந்ததுக்கப்புறம் காமிச்சுருவோம், சிரிச்சுருவாங்க. அது முன்னாலயே அது போடட்டுமா அப்படின்னு கேட்டா திட்டுவாங்க. "அதான் வாட்ச் இருக்குல்ல உனக்கு" அப்படிம்பாங்க. அப்புறம் சரவணா ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே இவங்க அப்பா வந்து நாங்க வேண்டான்னு தான் சொல்லிட்டு போனோம். ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு பொருள் எடுக்கிறதுக்குள்ளே "போதும் போதும் வாங்க வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியாதுல்ல அதெல்லாம் வேணும் அப்படின்றதுனால நாங்க எல்லாமே லிஸ்ட் எடுத்துட்டு, எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே எதுவுமே விடாம பர்ச்சேஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம் கரெக்ட்டா. ஏன்னா ஹாஸ்டல் போறா எதுவும் இல்ல அப்படின்னு யார்ட்டயும் போய் கேட்க முடியாதுன்றதுனால. ஸோ அந்த வாட்ச் எல்லாம் வந்திருந்தது. ஆனா வாட்ச் வந்து என்னத்துக்கு நல்ல பெரிய வாட்சா இருந்துச்சு. செயின் எல்லாம் நான் பெருசா இருந்துச்சுன்றதுனால அத வச்சுட்டு போ. அம்மா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இல்லன்னா நீ வரும்போது உனக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்றதுனால அத வாங்கி வச்சுட்டேன் நான். இவ என்னோட வாட்ச் தான் எடுத்துட்டு போனா ஆர்த்தி. அன்னைக்கு வந்து அவளுக்கு சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தா. அதுக்கு மொத நாள் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து இது பண்ண மாட்டோம். நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம். அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி விரதமா இருப்போம். அப்படின்றதுனால எதுவுமே எடுக்கல. முட்டை கூட வைக்கல. அதாவது நெய் சாதமும், குருமா குழம்பும் வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு குருமாவும். அதுக்கு மறுநாள் வந்து அவளுக்கு சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தான்றதுனால சிக்கன் பிரியாணி கிரேவிலாம் வச்சு அவள சாப்பிட சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து கொஞ்சம் 10:30 கிட்ட ஆயிட்டு வச்சு முடிக்கிறதுக்குன்றதுனால, நவீனுக்கு நானும் அவளும் தான் சாப்பாடு எடுத்து கொண்டுட்டு போனோம் ஸ்கூலுக்கு. ஏன்னா வெளியில கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்றதுனால, அதையும் முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடையும் வச்சுட்டு வந்துரலான்ட்டு அவன அனுப்பி வச்சுட்டேன். எனக்கு 1 வாரத்துக்கு முன்னால இருந்தே ஆர்த்தி வந்து என்ன விட்டு கிளம்ப போறாளே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டு. யாருக்கும் தெரியாம தெரியாம நைட்டெல்லாம் படுக்கும்போது அழுதுட்டே இருப்பேன். திடீர்னு வந்து என்ன பார்க்காம இருக்கிற நேரத்தில, அவள பார்த்து பார்த்து எனக்கு அழுகையா வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் என் கூடயே தான் இருப்பா. எங்கேயுமே போமாட்டா. இவனாவது ஈவினிங் வந்தா டியூஷன் அந்த மாரி அனுப்பி விட்டுருவேன். இவன் அதிகமா என் கூட இருக்க மாட்டான் நவீன். இவ வந்து எப்பவும் ஸ்கூல் போற டயத்த தவிர மத்த எல்லா நேரமுமே என் கூடயே இருப்பா. என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவா. அவளுமே நல்லா சமையல் பண்ணி குடுப்பா. எனக்குமே முடியல அப்படின்னாலே நல்லா பண்ணி குடுப்பா. அப்புறம் வந்து எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயங்களெல்லாம் அவ கூட நான் ஷேர் பண்ணுவேன். அதாவது முந்திய விட இப்போ சமீபமா அந்த 12த்லலாம் ரொம்ப பாண்டிங் வந்து எங்களுக்கு அதிகமாயிட்டு. அம்மா, பொண்ணு மாரியே பேசிக்க மாட்டோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோன்றதுனால, அவள விட்டு பிரியறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சம்டைம் வந்து நமக்கே நெறைய அட்வைஸ் பண்ணுவா. எனக்கெல்லாம் அப்போ வந்து நான் நெனச்சு பாப்பேன். எப்படி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்பவே இவ்ளோ அட்வைஸ் சொல்ற மாரி இந்த மாதிரி பதில் கூட நம்ம சொல்ல மாட்டோமே! அப்படின்னு கூட தோணுச்சு. அப்படி தோணும். அப்போ பரவால்ல இந்த இந்த ஜெனரேஷன் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். அந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு அவ ஷேர் பண்ணுவா. எனக்கு வந்து அட்வைஸ் மாதிரி பண்ணுவா. "நீ இப்படி பண்ணாதம்மா, இப்படி பண்ணு" அப்படின்னு. சரி இந்த இத விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவா. எனக்கு நெறைய வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா. அதாவது என்னோட நான் எடிட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும், என்னோட சேனலுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தாலோ, அத வந்து எனக்கு அவ வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவா. எனக்கு நெறைய அட்வைஸ் மாதிரி பண்ணுவா. கிட்டத்தட்ட என்னோட அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி கூட எனக்கு நெறைய அட்வைஸ் பண்ணுவா. பொண்ணு மாரியே இது பண்ண மாட்டா. நான் என்னமோ பொண்ணு மாதிரி, அவ எனக்கு அம்மா மாதிரி எனக்கு நெறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கா. ஸோ அவ என்ன விட்டு கிளம்புறாளே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லா ஆக்சுவலா அன்னைக்கு தான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ரொம்ப நெறைய துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு 2, 3 லோடு போட்டேன். ஃபர்ஸ்ட்டு அவளோடதெல்லாம் எடுத்து காய வச்சு உள்ள அயர்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அவளோடதெல்லாம் போட்டுட்டு, அடுத்தது எங்களோட ஷிஃப்ட்டு, அவளோட பெட்ஷீட் எல்லாமே துவச்சு புதுசா வாங்கினதுமே துவச்சே குடுத்துட்டுட்டேன். அந்த புது ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். எப்ப எப்ப கொண்டுட்டு வராளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 2 அடி அடிச்சு குடுத்தேன். ஏன்னா ரெடிமேடா எடுத்திருக்கோம். அங்க போய் சப்போஸ் கிழிஞ்சிட்டு அப்படின்னா பிறந்துட்டு அப்படின்னா எங்க போய் தச்சுட்ருப்பா அப்படின்றதுனால அந்த வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து தச்சு தச்சு குடுத்துட்டேன். அவ வந்து அத அயர்ன் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் எல்லாமே பேக்கிங்ல அந்த கட்டில்லேயே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன்றதுனால, அந்த சூட்கேஸ் எல்லாமே எடுத்து குடுத்த உடனே அவளே வந்து நீட்டா பேக் பண்ணிட்டா. எனக்கு அந்த ஒரியெல்லாம் எதுவுமே குடுக்கல. இருந்தாலும் அப்படியே ஏதோ ஒரு யோசனையிலேயே எனக்கு வண்டி ஓடிட்டே இருந்த மாரி இருந்துச்சு. கடைசியில பார்த்தா எண்ணெய் காய்க்கவே இல்ல. மொத நாளே காய்ச்சி வைக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இந்த எண்ணெய வந்து நம்ம காய்ச்சிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய். நெறைய பேர் வந்து அந்த அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க பார்த்துட்டு. இந்த டைமும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து அந்த செம்பருத்தி பூ எல்லாமே எனக்கு ரெடிமேடா அதாவது சாரி நேச்சுரலா கிடைக்கலன்றதுனால அந்த ரெடிமேட் பொடிய தான் போட்டு பண்ணேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரெட்டிஸ் ஆயிட்டு, ஏன்னா செம்பருத்தி பூ பொடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டேன் போல. ஏதோ நான் ப்ளே பண்ணிட்டே இருந்தேன் சூப்பரா. ஆனா கத்தாழ மட்டும் இந்த வாட்டி நான் போடல. ஏன்னா ஊர் மாரி போறா, தண்ணியெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல. சளி பிடிச்சிடக்கூடாதுன்றதுனால அந்த கத்தாழ மட்டும் போடல. அதுக்கு பதிலா வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் நெறையா போட்டிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அவளுக்கு முடி கழிய ஆரம்பிச்சுட்டு. அந்த நான் பழைய காய்ச்சின எண்ணெயே இப்ப தான் எனக்கு காலியாச்சுன்றதுனால, அ ஏன்னா அந்த எண்ணெய வந்து நவீன் அவங்க அப்பா வந்து எப்பமாவது தான் தேய்ப்பாங்க. நானும் ஆர்த்தியும் தான் அதிகமா எடுத்துட்டு இருப்போம். அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டில எடுத்தாலுமே நல்லா நம்ம தலைக்கு வந்து நெறையா போதுமானதா இருக்கும். ஸோ அது வந்து இப்பவே 1/2 லிட்டர் எண்ணெய் தான் காய்ச்சினேன். அவளுக்கு கொஞ்சம் குடுத்துட்டு,
எனக்கு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான். எனக்கு அவ்வளோ காய்ச்சறதுக்கு மூடே இல்ல. எனக்கு வந்து நம்ம பிள்ளை கிளம்பி போயிருவாளே நம்மள விட்டு அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சுன்றதுனால, இருந்தாலும் அதெல்லாம் குடுத்து விடணும் இல்லையா? அதனால அதெல்லாம் செஞ்சுட்டுருந்தேன். ரெடிஸா இருந்துச்சு. ஆனா எண்ணெய் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இத வந்து அப்படியே காய்ச்சிட்டு, ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா காலையில தான் எடுக்கணும். அந்த இரும்பு சட்டியிலேயே அப்படியே இருந்தா, அந்த எண்ணெய்க்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்துன்னு கிடைக்கும். ஸோ, அதனால நான் எடுத்து வச்சுட்டு, நான் சைட் பை சைட்ல வந்து நைட்டு டிஃபனுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் பொம்பள பிள்ளை, ஆம்பள பிள்ளைன்னு படிப்பு விஷயத்துல பார்க்கவே கூடாது. படிப்பு ஆசைப்படுற எல்லா குழந்தைங்களுக்குமே படிப்பு வந்து ஈக்குவலா குடுக்கணும். என்னென்ன படிக்கணும்னு நெனைக்காங்களோ, அது எல்லாமே படிக்க வைக்கணும் அப்படின்னு எங்க அம்மா, அப்பாவும் சரி அப்படிதான் நெனைச்சாங்க. நானும் என் ஹஸ்பண்டுமே அப்படிதான் நெனைச்சிட்டுருக்கோம். அவ வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறான்றதுனால, அவள கண்டிப்பா நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். சில வீட்ல பையன் படிக்கணும் அப்படின்றதுனால பொண்ணுங்கள கம்மியா படிக்க வைப்பாங்க. அந்த மாரிலாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு நெனைக்கிற ஆளு நானு. மறுநாள் அந்த அவ கிளம்புற டைமும் வந்துட்டு. எனக்கு காலையில இருந்தே அழுறேன். ஆனா யாருக்கும் தெரியாம தெரியாம கண்ண தொடச்சுட்டே இருந்தேன். அவ வந்து நான் காலையில வந்து இட்லி, அவளுக்கு பிடிச்ச தக்காளி சட்னி வச்சுட்டு அவளுக்கு திணற பூசி விடும்போதே அழுதுட்டேன் எனக்கு. என்ன அறியாம அழுக வந்துட்டு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க, அவ தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அவன் போற வரைக்கும் நின்னு பார்த்துட்டு ஒரு மாரி சோகமா வரா. ஆனா அத வெளியில காமிச்சுக்கிட ஆர்த்தி வந்து அவங்க அப்பா மாதிரி. எதையுமே சோகத்த வெளியில காமிச்சுக்க மாட்டா. நான் வந்து டக்குன்னு வெளியில எமோஷனல காமிச்சுருவேன். அவ வந்து அப்படியே எனக்கு நேர் ஆப்போசிட். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து பெட்லலாம் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ வந்து எனக்கு எல்லாமே ஒரு பிரம்மையா இருக்கிற மாரியே தோணிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அவங்க அப்பா டயத்துக்குள்ள போகணும். ஏன்னா 5:30க்கு அதாவது மறுநாள் காலேஜு. ஆனா வந்து செவ்வாய்க்கிழமையே கொண்டு வந்து 5:30க்குள்ள வந்து ஹாஸ்டல்ல விட்டுறணும். ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்துரணும்னு சொல்லி டைம் அலாட்மெண்ட் குடுத்துருந்தாங்கன்றதுனால, அந்த டயத்துக்குள்ள கொஞ்சம் குயிக்கா கிளம்பி போனோம் அப்படின்னா, ஹாஸ்டல்ல நல்ல ரூம் கிடைக்கும். அப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம கட்டி கன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படின்றதுனால, கொஞ்சம் குயிக்காவே கிளம்பி போயிருந்தோம். நவீனுக்கு வந்து புளியோதரையும், உருளைக்கிழங்கு வறுவலும் தான் வச்சிருந்தேன். அதையுமே எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் நாங்க. ஆர்த்தி அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆச்சி, அவங்க சித்தப்பா எல்லார்கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா. எதுக்காக நான் எங்க போனாலுமே நீங்க நெனைப்பீங்க, எங்க போனாலும் இவ ஏன் சோத்து சட்டிய கட்டிட்டே போறா அப்படின்னு நெனைப்பீங்க. இது வந்து என் மாமியாரோட பழக்கம் எனக்கு. அதாவது எங்க போனாலுமே கொஞ்சம் கை காவலுக்கு கொஞ்சம் சாதமோ, இட்லியோ எடுத்துட்டு போயிரணுமா. ஏன்னா, பசிச்சுது அப்படின்னா அவங்க சொல்றது என்னன்னா, பொம்பளைகளுக்கு பசிச்சுது அப்படின்னா, ஓயாம ஆம்பளைட்ட போய் அத வாங்கித்தா, இத வாங்கித்தான்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுனால, நான் வந்து அதே பழக்கம் எனக்குமே தொத்திக்கிட்டு. அதனால 3 பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாதம் வச்சு கொண்டு போயிருந்தேன். கொண்டு போயிட்டு அங்க ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தாங்க இவங்க அப்பா. எங்கே போனாலுமே நமக்கு வந்து என்னோட முருகர் வந்து வந்து அதாவது "நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ற" மாரி சொல்லிருவாரு. அதே மாதிரி மயில் உருவத்தில வந்து எனக்கு அங்க காட்சி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்ப நான் ஏதோ எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி பயமும் இல்ல கொஞ்சம். ஒரு மாரி பயத்திலேயே வந்துட்டுருந்தேன். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நெறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே தான் வந்துட்டுருந்தேன். காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், நம்ம குழந்தைய விட்டுட்டு வர போறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி ஆர்த்திக்கு ஒரு ஹேப்பி என்னன்னா, ஆர்த்தியோட டியர் ஃப்ரெண்ட் வந்து அதே காலேஜ் தான். ஆனா டிபார்ட்மெண்ட் மட்டும் வேற. அப்படிங்கும்போது அதாவது கடவுள் இதுலயும் பிளஸ் பண்ணியிருக்காரு அவள அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு இருக்கிறதுனால இவ வந்து ரொம்ப தைரியமா வந்துட்டே இருந்தா. அப்ப நாங்க வந்து கரெக்ட்டா ஒரு 12:30க்கெல்லாம் உள்ள என்டர் ஆயிட்டோம் காலேஜுக்குள்ள. போய் நாங்க ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டிட்டு, ஹாஸ்டல் ரூம்லாம் பார்த்துட்டு, உள்ள போனோனே கடவுள நெனச்சிட்டே தான் போயிட்டே இருந்தேன். வேண்டிட்டே தான் போயிட்டே இருந்தேன். என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் அந்த மேடத்திட்ட கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு இவ ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடுவீங்களான்னு. ஏன்னா அன்னைக்கு நாங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸா தான் போடுவோம். வேற வேற டிபார்ட்மெண்ட்ட ஒண்ணா போடுறதுக்கு சான்ஸே இல்லன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு மேடத்திட்ட இன்சார்ஜ் மேடத்திட்ட கேட்கும்போது அவங்க அப்படி சொன்னதுனால, அந்த பொண்ணையும் போட்டுட்டாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில உள்ள பொண்ணு. அவங்க கீழ என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, திருநெல்வேலி பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுமே என் தம்பி வீட்டு பக்கம்ன்றதுனால அவங்களும் பழக்கமாயிட்டாங்க. ஆல்ரெடி நாங்க உள்ள போகும்போது களக்காடு பொண்ணு ஒரு பொண்ணு உள்ள இருக்கா. அப்ப 4 பேர் சேர்ந்து உள்ள இருந்ததுனால ரொம்ப எல்லாருமே திருநெல்வேலி பிள்ளைங்களா இருந்தாங்க. உள்ள போனோனே 4 பேருமே அட் அ டயத்துல 1/2 மணி நேரத்துல கேப்ல வந்து எல்லா பிள்ளைங்களுமே வந்துட்டாங்க 4 பேருமே. அப்ப எல்லாரும் திருநெல்வேலின்னோனே அவங்கவங்க பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்குமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பயம் இல்ல. பிள்ளைங்களுமே நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க போன உடனே. ஏற்கனவே 2 பேரும் ஃப்ரெண்டு. மத்த 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்றதுனால, எங்களுக்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருந்துச்சு. வெளியில அவள விட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தா, எல்லா அம்மா, அப்பாவும் அழுதுட்டே நின்னுட்டு இருந்தாங்க. அத பார்த்தோனே எனக்கு பாதி அழுக வந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நான். ஒரு நல்ல காலேஜ்ல, ஒரு நல்ல பிள்ளைங்களோட அரவணைப்புல,
ஒரு நல்ல டீச்சர்ஸ் முன்னிலையில நம்ம பிள்ளைய விட்டுட்டு வரோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. கடவுளுக்கும், யூனிவர்ஸுக்கும் நல்லா தேங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஒரு 3 டைம் வந்து எனக்கு அழுகையே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது. அதெல்லாம் தாண்டி தான் தண்ணி குடிச்சிட்டு வந்து தான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த வகையிலாவது உங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சுமதிஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.